சேலம் மேட்டூர் பகுதியில் 2 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக உறவினர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். விவரங்கள். சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதியில் இருக்கிற அனல் மின் நிலையத்தில் நேற்று மாலை திடீரென நிலக்கரி சேமிப்பு கிடங்கில் விபத்து ஏற்பட்டது. அப்பொழுது நிலக்கரி சேகரித்து வைத்திருந்த கிடங்கில் ஒரு பகுதியில் இருந்த இரும்பு கதவு கலன்று விழுந்ததால அதிலிருந்த நிலக்கரி முழுவதும் கீழே கொட்டியது. அப்போது பணியில் இருந்த 10க்கும் மேற்பட்டோர் அதுல பாதிக்கப்பட்டாங்க. உடனடியாக மீட்பு பணியினர் செயல்பட்டதால 5 பேரை மீட்டு சேலம், அதாவது மேட்டூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டாங்க. இதனிடையே பார்த்தோம் அப்படின்னாக்கா நிலக்கரியில அந்த கொட்டியதுல பார்த்தோம் அப்படின்னாக்கா 2 பேர் உள்ள நிலக்கரியில சிக்கிக்கிட்டாங்க. அதுல அந்த துகள்களால ஏற்பட்ட மூச்சு திணறல் காரணமாக பழனிசாமி மற்றும் வெங்கடேசன் ஆகிய 2 பேர் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தாங்க. இது தொடர்பாக பார்த்தோம் அப்படின்னாக்கா கருமலை கூடல் காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் மேற்கொண்டு வராங்க. இந்த நிலையில இறந்தவர்களுடைய உறவினர்களும் பாதிக்கப்பட்ட 5 பேருடைய உறவினர்களும் 500க்கும் மேற்பட்டோர் அனல் மின் நிலையம் முன்பாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அந்த பகுதியில் மறியல் போராட்டமும் நடத்தப்பட்டு வருவதால போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை முதலே யாரையும் அனல் மின் நிலையத்திற்கு பணிக்கு செல்ல விடாமல் முற்றுகை நடைபெற்று வருவதால அனல் மின் நிலையத்தில் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்துடைய மின்சாரம் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. இந்த நிலையில காவல்துறையினரும் அனல் மின் நிலைய அதிகாரிகளும் அந்த உறவினர்களிடம் பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் இதுவரை எந்த தீர்வும் எட்டப்படவில்லை. மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிற அந்த பகுதி மக்கள் என்ன கூறுறாங்க அப்படின்னாக்கா, உயிரிழந்த 2 பேரது குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும். அதே போல அந்த குடும்பத்திற்கு வாரிசு அடிப்படையில, கருணை அடிப்படையில அரசு பணி வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்காங்க. இதே போல பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 5 பேருக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் என்பது இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இருந்த போதும் அதிகாரிகள் இது தொடர்பாக உயர் அதிகாரிகளுக்கும் அரசுக்கும் தெரிவித்து இது தொடர்பாக நல்ல முடிவை எட்டி தருவதாகவும் உறுதியளிச்சிருக்காங்க. இருந்த போதும் உறுதியான ஒரு முடிவு எட்டும் வரை இந்த போராட்டம் நடைபெறும் என்று அந்த பகுதி மக்கள் அந்த போராட்டத்தில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வராங்க. சாரா, விவரங்களுக்கு நன்றி சரவணன்.